ஒரு நாள் மகாலட்சுமி மற்றும் மோதேவி என்ற இரு சகோதரிகள் உலகம் முழுவதும் சுற்றிச் சென்று பார்த்தனர். மகாலட்சுமி எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி, வளம், அமைதி நிலவியது. ஆனால் மோதேவி சென்ற இடங்களில் சண்டை, கேர்க்கேட்டு தோற்றம், பசி, வறுமை போன்றவை ஏற்பட்டு மக்கள் பயந்தனர். இதனால் மக்கள் மோதேவியை விரட்ட ஆரம்பித்தார்கள். மோதேவி இதனால் மனம் வருந்தினாள். ஆனால் மகாலட்சுமி அவரிடம் இரக்கத்துடன் கேட்டாள், என்ன வேண்டுமோ அதை நான் வாங்கிக் கொடுக்கிறேன், நீ சோகப்படாதே என்று. அப்போது மோதேவி சொன்னாள், நான் புளிப்பான காரமான சுவையை மிக விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக எனக்கு எலுமிச்சை, பச்சை மிளகாய் மிகவும் பிடிக்கும். அதை கேட்ட மகாலட்சுமி நினைத்தார், நம் வீடுகளில் வாசலில் இதை தொங்க வைத்தால் மோதேவி அதை பார்த்து மகிழ்ந்து சாப்பிட்டு விட்டு வீட்டுக்குள் வரமாட்டாளே. வீடு சுத்தமாக அமைதியாக இருக்க வேண்டும். வாசலில் மோதேவிக்கு பிடித்த எலுமிச்சை, பச்சை மிளகாய் தொங்க வைத்து அவர் வாசலில் தங்கி உணவு சாப்பிட்டு விட்டு திரும்பி சென்று விடுவார் என்பதே நம்பிக்கை. மோதேவிக்கு பிடித்த சுவை, புளி, காரம், கசப்பு அவை உள்ளதால் அவர் வீட்டிற்குள் செல்ல